ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்களை ஆர்எஸ்பி கேமிங் தமிழ் எல்லாரும் இப்போ இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். அதுமாதிரி நான் இன்னைக்கு பஸ் மிலியனர்ஸ் கேமில் பார்க்க போகிறோன்னா, அதாவது பஸ் சீட் 4.4 அப்டேட் வந்து வந்திருக்கு. அதை நம்ம எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ சொல்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா நம்ம வரப்போகிறது எல்லாமே 4.4க்கு வர மேப்ஸ் தான் வரும். அதனால் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் கேம் ஒர்க் ஆகாமல் போகிறது, இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நம்ம வந்து இனிமேட்டு கரெக்டாக பண்ணலாம். அதுக்காக தான் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணியிருக்கேன். இதே மாதிரி கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வர இனிமேட்டு மேப் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்காக தான் நீங்கள் நேரடியாக போய் அப்டேட் கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகிருக்கும், ஆனால் எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்திருக்காது. நானும் ஆல்ரெடி அப்படி தான் பண்ணினேன். ஒரு நெட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதனால் ஃபுல்லாக பார்த்துனீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் புரியும். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அது இப்போ தான் நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் சொல்லி நோட்டிஃபிகேஷன் ஆளில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ நம்மளோட கேம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம வந்து நியூ வெர்ஷன் வந்து இது பண்ணுறப்ப எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் கேட்குது, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஆப் இன்ஃபோ கொடுத்துட்டு உள்ளே போய் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அப்புறமேட்டு நான் வந்து இது பண்ணுறேன். பாருங்கள், கிளியர் கோச் கொடுத்துட்டு இதெல்லாம் ஃபுல்லாக கிளியர் கொடுத்துட்டு இது பண்ணுங்கள். அப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு அன்இன்ஸ்டால்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே கொடுத்து அன்இன்ஸ்டாலும் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அடுத்து நம்ம இஜிஹெச்எல்ல உள்ளே போய் வச்சிருக்க மேப்பை எல்லாத்தையுமே நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம். அப்படின்னா தான் நமக்கு வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகும். பாருங்கள், அதை டெலிட் பண்ணிங்கன்னா எல்லாமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். அடுத்து நம்ம போயிட்டு இப்போ கேமை நியூவாக டவுன்லோட் பண்ணலாம். அப்படின்னா தான் எல்லா அப்டேட்டுமே சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுற டிராஃபிக்கும் ஒழுங்காக வரும். நீங்கள் ப்ளே ஸ்டோர் இருந்ததுன்னா ப்ளே ஸ்டோரில் உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் பாக்ஸில் நம்ம கேம் நேம் வந்து டைப் பண்ணுங்கள். பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா அப்போ டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்னே கொடுத்துருப்பாங்க. நம்ம இன்ஸ்டால் பண்ணாவே அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த அப்டேட்டோடு வந்துடும். இருந்தாலும் அதில் என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஓரளவு பார்த்துடலாம். நம்ம வந்து இன்ஸ்டால் இருக்கும், இன்ஸ்டால் இருக்கிற டச் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுனால நம்ம இனிமேல் வர எல்லா நிறைய டிராஃபிக் மூட் வந்து இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது எல்லா டிராஃபிக் மூடுமே நம்ம ஆட் பண்ணுறப்ப எந்த ஒரு பக்கோ இல்லை எரரோ இல்லாமல் நம்ம ரெடி பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெலீட் பண்ணி நான் வந்து இதை வந்து நான் ரீஇன்ஸ்டால் பண்ணுறேன். நீங்கள் அதாவது ஓல்டு வெர்ஷனுக்கு வந்து வச்சுருக்க அந்த டிராஃபிக் மூட் இருந்தாலும் டெலீட் பண்ணிடுங்க. அது என்ன இனிமேல் ஒர்க் ஆகாது, ஏன்னா வருஷம் மாறிடுச்சு இல்லை, அதனால் ஒர்க் ஆகாது. அதனால் இப்போ நீங்கள் அதை டெலீட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டாயம் ஒர்க் ஆகும். இனிமேல் ரெகுலராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு டிராஃபிக் மூட் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு எந்த கோட் ஆட் பண்ணாலும் சரி, இதுக்கான ஓபிபி புதுசாக க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அந்த ஓபிபியில் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மறக்காமல் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓபிபிலாம் எப்படி இருக்குது, கேம்குள்ளே எல்லாம் எப்படி இருக்குது, சேஞ்சஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா 386 MB தான் 4.4 அப்டேட்டோட நமக்கு வந்து ரெடி ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம கேமில் என்னென்ன அப்டேட்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. நமக்கு கேமுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அலோ ஆப்ஷன்லாம் கேட்கும். அந்த அலோலாம் கொடுத்து அலோ கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம வந்து கேம் மொபைல் விளையாடுறதுக்கான ஒரு ஆக்சஸ் கொடுக்கும். எனக்கு வந்து லோட் ஆகுது. நமக்கு பார்த்திங்கன்னா நேரடியாக ஃபஸ்ட்டு வந்தவுடனே இந்த பேஜ் தான் வரும். அது டெய்லி ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு பேஜே வந்து வந்துடுச்சு. நமக்கு வந்து இதில் வந்து அந்த டேன்னு இருக்குல்ல, அதை டச் பண்ணுவோம். எல்லாமே ஆட் பார்த்து தான் வர மாதிரி இருக்கும். நம்ம கேன்சல் கொடுத்துக்கலாம். கேன்சல் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கு எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். நமக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மேலே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா இந்த ஆர்பி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அது கொடுத்திங்கன்னா டெய்லி ரிவார்டெல்லாம் கொடுத்துக்கலாம். டுடே கொடுத்திங்கன்னா டுடே வந்து 40 ரூபா, செகண்ட் டே 40 ரூபா, எல்லா டேயுமே 40 ரூபா க்ளைம் பண்ணிக்கலாம் மாட்டுக்கு. அப்படி தான் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கிஃப்ட் பாக்ஸ் இருக்க டச் பண்ணோம்னா அதில் ஒரு நாளைக்கு 17 ரூபா, மீன் வந்து 15 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 17 ரூபா கொடுத்துட்டாங்க. 2 ஆட் பார்த்தோம்னா நம்ம 17 ரூபா ரெண்டாவதுக்கு வந்து சேர்த்து வரும். பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், அதேமாரி மோடில் உள்ளே போயிட்டு 2 கேரேஜில் போய்க்கலாம். போயிட்டு இதில் நமக்கு வந்து ரிப்பேரில் எதுவும் கொடுக்கல, கலர் பெயிண்டிங் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து கலர் லைட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் கூட ஒரு அப்டேட்டில் பார்த்துருந்தேன், யாரோ அந்த ஐ மிரர் மாதிரி தெரியுற மாதிரி கொண்டு வந்துருந்தாங்க. இதில் என்ன ஒரு பெருசுனா அடிக்கடி நமக்கு வந்து லோட் ஆகிட்டே இருக்குது. இந்த இது லோட் ஆகிட்டே இருக்குது. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது என்ன தெரிஞ்சிருக்கோம்.
டயர்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். லைட்டிங் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐ மிரர் மாதிரி தெரியும். இதுதான் நிறைய பேருக்கு நம்ம 4.4 அப்டேட்டில் வந்து வந்திருந்து தான் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அடிக்கடி இந்த லோட் ஆகி பார்த்தீங்கன்னா இந்த ஆடு க்ளோடில் வந்துடுது. அதையும் தெரிஞ்சிருக்கும். அந்த ஐ வந்து 3 ஐ கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு, செகண்டு, இது தேர்டு. 3 இதுவுமே மறைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மல் ஃபேஸு மறைச்சி பார்க்குற மாதிரி, ஒரு லைட்டாக டல்லாக இருக்க மாதிரி இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இது நம்ம என்ன கூட பை பண்ணிக்கலாம். நம்ம வந்து எதுனா இந்த ரெட் கலரில் இருக்குல்ல, இந்த ரெட் கலர் இருக்கிறத கொடுத்துடலாம். ஓகே, பை டு ப்ரைஸே கொடுத்துடலாம். பையை கொடுத்துடலாம். ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெட் ஆன் பண்ணி வச்சிருக்கனால ஒரு சில இந்த பிரச்சனை அடிக்கடிக்கு அந்த இது வந்து இதாகிட்டே இருக்குது. லைட்டிங் எல்லாமே பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது நம்ம இதில் என்னென்ன ஹார்ன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி போய் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த இடத்துல இந்த 1, 2, 3 இருக்குல்ல, அதோட டச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து இருக்கிற ஹார்ன் அடிக்கும். இந்த 3 ஹார்ன் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. அது வாங்க வேறு என்ன அப்டேட்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம ஃப்ரீ கொடுத்துக்கலாம். ஃப்ரீ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேப்லாம் இதாகும். அதாவது டவுன்லோட் ஆகாமல் தான் இருக்கும். நம்ம வந்து வேறு டிராஃபிக் மூட் டவுன்லோட் பண்ணுறப்ப அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சும்மா டெம்பரரியாக ஒரு மேப் வச்சு ஓட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பார்த்திங்கன்னா கேமுக்குள்ள வந்து வந்துருச்சு. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி இருக்க ஐ வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பழைய அப்டேட் பண்ணி வச்சுருந்தோம். அது எல்லாமே வந்து நம்ம கேமுக்கு வந்து வந்திருக்கும். பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். ஆனால் உள்ள ஸ்டேரிங்கில் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் ரொம்ப மொக்கையாக இருக்க மாதிரி இருக்குது. அது எல்லாமே நம்ம டிராஃபிக் ஆட் பண்ணுறப்ப அதில் அவங்க டிராஃபிக்கில் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நான் நெக்ஸ்ட் வந்து டிராஃபிக் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, தமிழ்நாடு டிராஃபிக் மோடு வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் வீடியோ வந்து நான் போடுறேன். மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்கள். சேம் டைம் வந்து இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த 4.4 இவ்வளோ தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இவங்க என்னென்னலாம் இதில் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கெல்லாம் சரி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எரர் இருக்கும். அந்த எரர்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. டிராஃபிக் வந்து முன்னை விட கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் வந்து அதாவது இந்த கிராஃபிக்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா. அது எல்லாமே பார்த்துக்கிட்டே தெரிஞ்சிருக்கும். முன்னதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ரியலாக இருக்க மாதிரி தெரியும். சேம் வந்து நம்ம இதை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எப்பயுமே ட்ரைவ் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து எப்படி இருந்தாலும் தமிழ்நாடு டிராஃபிக் மோடோ அல்லது ஏதோ கேரளா டிராஃபிக் மோடோ ஏதோ ஒரு அதர் டிராஃபிக் மோடோ வந்து நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம். அதனால் இந்த இதை நம்ம எந்த ஒரு இதுவுமே பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன டிராஃபிக் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கான அப்டேட் தான் நம்ம இனிமேட்டு வந்து பார்க்க போகிறோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஒரு டிராஃபிக் மோடு வந்து எப்படி ஆட் பண்ணுறது தமிழ்நாடு டிராஃபிக் மோடுன்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துடலாம். சேம் டைம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4.4 அப்டேட் வந்து இப்படி தான் பண்ணணும். நீங்கள் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நீட்டாக பண்ணலாம். நான் வந்து அப்படி தான் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணுற டிராஃபிக் மோட அப்டேட் பண்ணினேன். அப்டேட் ஆச்சு ப்ளஸ் வந்து திரும்பவும் அப்டேட்னு சொல்லி அந்த ஆப்ஷன் தான் கேட்டுச்சு. அதுக்காக தான் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃபுல்லாக செக் பண்ணி வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அதேமாரி இந்த 4.4 அப்டேட் வந்து ஒரு சூப்பரான அப்டேட்னு சொல்லலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா அந்த ஐயோட சேஞ்சஸுமே நல்லா தெரியும். பாருங்கள், அதேமாரி 4.4 அப்டேட்டுக்கான ரெகுலர் அப்டேட் வந்து நம்ம எடுத்து தினமும் காலையில் சாயந்தரம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வீடியோ போட முடியுமோ நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதேமாரி பார்த்திங்கன்னா இதில் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியிருந்தேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து நான் எப்படி தமிழ்நாடு டிராஃபிக் மோட் ஆட் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கேன். மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுமாரி நான் வந்து நிறைய இடத்துல சேஃபாக இருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் இடத்துல சேஃபாக இருங்க. சேஃபாக இருப்ப இங்கே நம்பிக்கையில் வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.